நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சனி பகவானோட வக்கர காலம் உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சனி பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சாதாரணமாக 10 நாள் 15 நாளைக்கு வந்துட்டு போகக்கூடியது கிடையாது. 4.5 மாதம், ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போ ஒரு 4.5 மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய காலகட்டம். அப்படிங்கிறதால இந்த வக்கர காலத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சரியாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா பல பேர் சனி பகவான்னாலே பயப்படுவாங்க. சனி பகவானோட வக்கர காலம் அப்படின்னா அதை விட அதிகமாக பயப்படுவாங்க. என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுக்கம் இருக்கும். இப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்க சனி சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அக்டோபர் 5 அவிட்ட நட்சத்திரத்துக்கு போவார். அதன் பிறகு அவர் பழையபடி நேர்கதிக்கு போவார். இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார், ராகு மீனத்தில் இருக்கார், கேது கன்னியில் இருக்கார். இந்த சனி பகவானோட வக்கரத்தோடு சேர்த்து இந்த வருட கிரகங்களோட நகர்வு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சனி பகவான் தன்னோட பார்வையை மேச ராசியில், சிம்ம ராசியில், விருச்சிக ராசியில் பதிகிறார். அதாவது செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்க 2 ராசியை பார்க்குறாரு. மேசம் விருச்சிகம் ரெண்டையும் பார்க்குறாரு. சூரிய பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கிற சிம்ம ராசியவும் பார்க்குறாரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு பகை வீடு. மேசம், சிம்மம், விருச்சிகம் 3மே பகை வீட்டை தான் சனி பார்க்குறாரு. அப்போ இந்த வக்கர காலத்தில் அவரோட பார்வைக்குன்னு தனி பலன் இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து இந்த 4.5 மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்ப்போம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எதுக்காக இந்த சனி பகவானோட வக்கர காலம் ரொம்ப 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 முக்கியம், அதுவும் சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ குரு பகவான் பார்த்திங்கன்னா ராசிக்கு 10ஆவது வீட்டில் இருக்கார். அதாவது 10ல் குரு இருக்கும்போது நல்ல மாற்றமும் வரும், கெட்ட மாற்றமும் வரும். அப்போ மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தா தான் குரு கொடுக்குற மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கா இல்லை கெட்ட மாற்றமாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த வகையில் சனி பகவான் 7ஆவது வீட்டில் இருக்கார் ராசிக்கு. அதாவது கலத்தரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். இதுதான் கண்ட சனி அப்படின்னு சொல்லுவோம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக தொழில் கூட்டாளிகள், நண்பர்கள், வாழ்க்கை துணைவர். பெண்ணாக இருந்தால் கணவனை குறிக்கும், ஆணாக இருந்தால் மனைவியை குறிக்கும். அது மாதிரி காதல் உறவுகளையும் கூட இதை பற்றியே ஓரளவுக்கு நாம் சொல்லிடலாம். அந்த இடத்துல சனி பகவான் இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பார். பொதுவாகவே பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல உறவு இருந்திருக்காது. அப்படியே ஏதோ உறவே இருந்தாலும் பின்னாடி நம்மளை பற்றி இது என்ன ஒரு 10 ரூபா சம்பாதிக்க மாட்டேன், இது போக மாட்டேன், இது வர மாட்டேங்குதுன்னு 4 பேர்த்துக்கிட்ட நம்மளை குறை சொல்லுவாங்க. அது மாதிரி 10 ரூபா நம்ம செலவு பண்ணால் கூட வருமானமே இல்லை, செலவு பண்ணிட்டு வந்துருக்கு, குடும்பமே கடன் வாங்கி ஓடிக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது வெளியில் போனால் நிம்மதி இல்லை அப்படின்னு வீட்டுக்கு வந்தோம்னா வீட்லேயும் நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதோட நண்பர்கள் எல்லாமே துரோகிகளாக மாறுவாங்க. நம்மக்கிட்ட 10 ரூபா இருந்த அன்னைக்கு நம்ம 4 பேருக்கு கொடுத்து உதவி இருப்போம். ஆனால் இன்றைக்கி நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது ஒரு ரூபாயை 10 ரூபா எட்டி பார்க்க மாட்டான், ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டான், பார்த்தா கூட பார்க்காத மாதிரி திருப்பிட்டு போயிடுவான். இப்படிப்பட்ட சூழலில் தான் சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது வருது. எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதி அடைகிறாரு பார்த்தீங்களா. அப்போ சனி பகவானோட பலம் குறையுது அப்படின்னு அர்த்தம். இப்போ சனியோட பலம் குறையும் அப்படிங்கும்போது இடையில வேலை இழந்து போயிருந்தவங்களுக்குலாம் லேசாக மறுபடியும் வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். என்கிட்ட 10 ரூபா வருமானம் இல்லைன்னு தானே என்னை எவனும் மதிக்க மாட்டேன்னீங்க, சரிப்போ பிடிச்ச வேலையை நான் செய்கிற வரைக்கும் என்றைக்கு வேலை அமைஞ்சு என்றைக்கு நான் 10 ரூபா சம்பாதிக்கிறது, இப்போதைக்கு ஏதோ ஒரு வேலையை பிடிப்போம், 10 ரூபா வருமானம் பண்ணுவோம், பின்னால் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனமாற்றத்துக்கு வேலை இல்லாதவர்கள் வேலைக்கு போகக்கூடிய காலம். ஒரு வேலையும் கிடைச்சிரும். ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னாலே அப்புறம் அந்த வேலையை தாண்டி நமக்கு பிடிச்ச வேலை அப்படிங்கிறது கிடைச்சிரும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஏன் இவ்வளோ சோதனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது தான். சனி பகவானோட பார்வை உங்களோட சொந்த ராசியிலே இருக்குது. அதாவது சனி பகவான் தான் இருக்கிற வீட்டில் அப்படி இருந்துக்கிட்டு 3, 7, 10 இந்த 3 வீட்டையும் பார்ப்பார். அந்த வகையில் சனி பகவான் கும்பராசியில் இருந்துட்டு உங்களோட ராசிக்கு 9ஆவது வீடாக இருக்கிற மேசத்தை பார்க்குறாரு, உங்களோட சொந்த ராசியை பார்க்குறாரு, உங்களோட ராசிக்கு சுகஸ்தானமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்குறாரு. இந்த இடத்தெல்லாம் சனி பார்க்கும்போது பிரச்சனை தான். இப்போ அவர் பலம் இழக்கும் போது அவரோட பார்வைங்கிறதும் பலம் இழக்குது. அப்போ ஜென்மராசியில் இருக்கிற சனி பகவானோட பார்வை குறையுது அப்படிங்கும்போதே நமக்கு மனசில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது முதல்ல சரியாயிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கே நம்பிக்கை போயிருக்கும். ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் வாழுங்காலம் வரைக்கும் ராஜாவே வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் நம்ம சொல்கிறத தான் கேட்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள்.
இப்போ என்னடா போடா நம்மக்கிட்ட 10 ரூபா இல்லை, எவனும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிறதுல ஒரு தாமேலேயே தனக்கு ஒரு கோபம் வரும். இப்படியே விட்டுருவோமோ வாழ்க்கையே அப்படிங்கிற மாதிரி. அது இனிமேல் மாறிடும். ஒரு வேலை கிடைச்சிரும், 10 ரூபா மதிப்பு மரியாதை சமூகத்தில் கிடைக்கும். ராசிக்கு 4வது வீட்டில் சனி பார்வை இருக்குது அப்படிங்கும்போது தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை இதுக்கு மேலே சரியாகும். ஏன்னா பார்வைக்கு உண்டான பலம் குறையுது. தாயாருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை. அதுமாரி மனைவியோட தாயாருக்கு மாமியார் வகையில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது, ஆஸ்பத்திரி செலவு பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த நிலைங்கிறது மாறும். அதுமாரி 9ஆம் இடத்துலையும் அவரோட பார்வை இருந்துச்சு இல்லையா. 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தையாரை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாயிடும். மொத்தத்தில் இந்த குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது மருத்துவ செலவு தான் முக்கியமான ஒன்றா இருந்தது. அது இதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் படிப்படியாக சரியாயிடும். அதுமாதிரி 9ஆம் இடம் அப்படிங்கிறதுல சனி பார்வை பலம் இழக்குது. அப்படிங்கும்போது வீடு கட்டணும்னு நினச்சி கட்ட முடியாதவங்க, கட்டின வீடு பாதியில் நிற்கிது அப்படிங்கிறவங்க இதெல்லாம் தொடர்ந்து இப்போ செஞ்சு விடலாம். ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்திருப்போம், ஒரு பங்காளி அந்தாண்ட நிலத்துக்காரன், பக்கத்து நிலத்துக்காரன், சொந்தக்காரன் எவனாவது ஒருத்தன் எனக்கு 1/2 அடி இருக்குது, 1 அடி இருக்குது, இந்த பக்கம் சிலாப்பை இழுக்கக்கூடாது, இந்த பக்கம் தள்ளி போடணும் அப்படின்னு போட்டு கீசை போட்டுக்கிட்டு கட்டடத்தை கட்ட விடாமல் சின்னாபண்ணம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் மாறிடும். ஏதோ ஒரு வகையில் பேசி தீர்க்கப்பட்டு இப்போ இந்த மாதிரி நின்று போன கட்டட பணிகள் அப்படிங்கிறது மறுபடியும் நடக்கும். இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராசிக்கு 2, 4, 6 இந்த 3 வீட்லேயும் உழுவுது. அதாவது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 2வது வீட்டில் கேது இருக்கார். குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லாமல் அவர் அடிச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா. இனிமேல் குரு பார்த்து கொஞ்சம் கேதும் புனிதப்பட்டு போகிறாரு. அப்படிங்கிறதால கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியாமல் இருந்த கணவன் மனைவி பிரிஞ்சு போனவங்க எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதுமாதிரி 4ஆம் இடத்துல குரு பகவானோட பார்வையும் இருக்குது. ஏற்கனவே சனியும் 4வது வீட்டை பார்க்குறாரு இல்லையா விருச்சிகத்தை. இப்போ குருவும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது தாயாருக்கு தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. இதோட குரு பகவான் ராசிக்கு 6வது வீட்டை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வகையில் கடங்கண்ணி அடைஞ்சு போவோம். பரவாயில்லடா போடா, குரு பார்வை நம்மளை இழுத்து கொஞ்சம் பிடிச்சிருச்சு அப்படின்னு. இந்த 6ல் இருக்கிற குரு பார்வை தான் தாயாரோட உடல் ஆரோக்கியம், தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் இது எல்லாம் கெட்டு போனதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கு, இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. 5000 10,000 செலவு முடிஞ்சு போகுது. லட்சக்கணக்கில் சம்பளம் செலவு வைக்காமல், ஒரு ஆப்ரேஷன் செலவு வைக்காமல் இழுத்து பிடிச்சி ஓட்டிடுது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு அட்டமத்தில் மாட்டிக்கிட்டார். ராகு ஒரு விஷப்பாம்பு. அவர் போய் அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறது நமக்கு ஒரு சர்ப்பதோஷம் மாதிரி தான். அதனால் பார்த்தீங்கன்னா இரவில் நிம்மதியான உறக்கம் இருக்காது. ராத்திரி போய் படுத்தோம்னா தான் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு ஞாபகம் வரும். என்னடா இன்றைக்கி அதை பண்ணணும், காலையில் போன வேலை எதுவுமே நடக்கலை, நாளைக்காவது ஏதாவது நடக்குமான்னு தெரில அப்படின்னு நம்மளோட வாழ்க்கையை பற்றின பயம் அதிகமாகிடும். எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறோமோ, போலியோவோ வரையோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எதிர்காலத்தை பற்றின பயம் வரும். அதனால் நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம் அப்படிங்கிறது தான் இருக்கும். இதுமாதிரி கேது 2ல் இருக்கிற கேது என்ன பண்ணுவாருன்னா கோயிலாக நம்ம கட்டின பொண்டாட்டி சுத்த வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு நிலையை கொடுத்துருவார். என் புருஷனுக்கு ஒரு வேலையை கொடு, என் புருஷனை நல்லா வெய்யி, அதை செய்யி இதை செய்யின்னு கோயிலாக போய் கும்பிட்டுக்கிட்டு வேண்டாத கடவுள் இல்லை, சுத்தாத கோயில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு கிடப்பாங்க. இப்படிப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது தான் இருக்குது. இருந்தாலும் இந்த சனி பகவானோட வக்கிர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது தான். எதனால் சொல்கிறேன்னா சனி பலம் இழக்கிறாருங்கும்போது சனி பார்வையும் பலம் இழக்கும். அப்போ சனியால் அந்த வினைகள் அப்படிங்கிறது விலகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல கூட்டு தொழில் செஞ்சு நட்டமானவங்க, கூட்டாளிகளால் கலட்டி விடப்பட்டவங்க, இவங்க எல்லாமே இதுக்கு மேலே 10 ரூபா தனித்து தொழில் தொடங்கலாம். நமக்கு இனிமேல் கூட்டு வேணாம், நம்ம தனியாகவே தொழிலை செய்வோன்னு, எலி வேலையாக இருந்தாலும் தனி வேலையாக இருக்கட்டும்னு தொழில் செய்ய ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். வேலை கிடைக்கிறவங்க, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். அது மாதிரி கொஞ்சம் தேவையற்ற நண்பர்கள்லாம் புறந்தள்ளிடுவீங்க. இவனால் நமக்கு 10 ரூபா புண்ணியம் கிடையாது, நம்மக்கிட்ட இருந்த அன்றைக்கி தான் இவெல்லாம் 10 ரூபா உருட்டிக்கிட்டாங்க, அவங்களாம் இனிமேல் கூட்டவே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த நட்பு வட்டத்தை நல்லவர்களை மட்டுமே கூட வச்சுப்பீங்க. அப்படி அந்த அளவுக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதல், ஒரு பாடத்தை சனி பகவான் ஏற்கனவே எடுத்துட்டாரு. இந்த வக்கர காலத்தில் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். பரிகாரம் நிறையா பண்ணணும். ஏன்னா வருட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே சரியில்லை. வியாழக்கிழமையில் குருவுக்கு விளக்கேற்றுங்க, சனிக்கிழமையில் சனிக்கு எள்ளு விளக்கு போடுங்க. அதுமாரி செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு போடுங்க. இதையெல்லாம் போட்டுட்டு ஏழைபாளைகளுக்கு உங்களால் முடிஞ்சது, நானே ஏழைபாளையாக தான் இருக்கேன் ஜோசியரை நீங்கள் வேறு அப்படின்னு கிடைக்காதீங்க. 10 ரூபா நம்ம கையில் இருக்கிறது, ஒரு வேளை சோறு வாங்கி கொடுத்தா கூட அது பெரிய புண்ணியம் அப்படிங்கிறது தான். அதனால் உங்களால் முடிஞ்சப்பெல்லாம் அன்னதானம் அப்படிங்கிறத செய்யுங்க. இதுக்கு மேலே லைஃப் நல்லாயிருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.